அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவித்தல். விகாராதிபதியை கொன்றவருக்கு விளக்கமறியல். விகாராதிபதியை கொன்றவருக்கு விளக்கமறியல். வைத்தியசாலையில் விசேட வைத்தியர் மீது தாக்குதல். குறைக்கப்பட்டுள்ள கொடுப்பனவுகள் போராட்டத்தில் குதிக்கும் ஊழியர்கள். எதிர்வரும் 4 ஆண்டுகளுள் இலங்கையில் ஏற்படும் மாற்றம். ஜனாதிபதி பகிரங்க அறிவிப்பு. சுற்றுலா சென்ற 2 வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. துடைப்பத்தால் தாக்கப்பட்டு பலியான முதியவர். விசாரணைகள் ஆரம்பம். தொடர்பான விரிவான செய்திகள். திரைசேரி உண்டியல்களை ஏலத்தில் விடுவது தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 2ஆம் திகதி திரைசேரி உண்டியல்கள் ஏலத்தில் விடப்பட உள்ளன. இந்த நிலையில் சுமார் 1,40,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளன. அனுராதபுரம் எப்பாவல கிரலோககம விகாரையின் விகாராதிபதியை கூறிய ஆயுதம் ஒன்றினால் வெட்டி கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் பல கோணங்களிலும் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வந்த குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய எப்பாவல போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். கைதானவர் குறித்த விகாரையில் விகாராதிபதியின் முச்சக்கர வண்டி சாரதியாக கடமையாற்றிய 26 வயதுடைய இளைஞன் ஆவார். விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை தம்புத்தகம நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கேகாலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் விசேட வைத்தியர் ஒருவரை தாக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 29ஆம் திகதி பிற்பகல் வைத்தியசாலைக்கு முன்னால் சந்தேக நபர் வைத்தியரை தாக்கியதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 29 வயதையுடைய கண்டியைச் சேர்ந்தவர் ஆவார். சம்பவத்தில் காயமடைந்த விசேட வைத்தியர் தற்போது கேகாலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கேகாலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் ஏப்ரல் 4ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் கேகாலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் நாட்களில் நாடாளுமன்ற ஊழியர்கள் வலுவான தொழிற்சங்க நடவடிக்கையை எடுக்க தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய சம்பள திருத்தங்களின் கீழ் அனைத்து நாடாளுமன்ற ஊழியர்களுக்கான கொடுப்பனவுகள் 70% இருந்து 39% குறைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த போராட்டம் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற ஊழியர்களுக்கான கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டமை தொடர்பில் அவர்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற தலைவர்களிடம் புகார் அளித்துள்ளனர். மேலதிக நேர ஊதியம் மற்றும் சம்பள முரண்பாடுகள் இல்லாததால் முந்தைய பல அரசாங்கங்கள் சிறிது காலமாக நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு இந்த சிறப்பு கொடுப்பனவுகளை தொடர்ந்து வழங்கி வந்ததாக கூறப்படுகிறது. கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டதற்கு எதிராக போராட்டம் நடாத்த நாடாளுமன்ற ஊழியர்களும் தயாராகி வருவதாக தெரிகிறது. எதிர்வரும் 4 ஆண்டுகளுள் பிராந்தியத்தில் மிக குறைந்த மின்சார கட்டணத்தை கொண்ட நாடாக இலங்கை மாறும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். மெத்தனியவில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மேலும் கூறுகையில், பல கட்சிகளாக பிரிந்து போட்டியிடுகின்றனர். வெற்றி பெற்ற பின் இணைந்து ஆட்சி அமைக்கின்றனர். அவ்வாறெனின் எதற்காக பிரிந்து போட்டியிட வேண்டும்? எவ்வாறு போட்டியிட்டாலும் இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியே அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஆட்சி அமைக்கும். தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டை வங்குரோத்து நிலையில் மீட்டு வருவதுடன் எதிர்வரும் காலங்களில் முழுமையாக நாட்டை நாம் மீட்டெடுப்போம். இந்திய பிரதமரின் வருகையை அடுத்து இலங்கை பாரியதொரு தொகை கிடைக்கப்பெறும். தனியார் நிறுவனம் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்து இலங்கை மின்சார சபைக்கு விற்பனை செய்ய உள்ளது. குறைந்த விலையில் மின்சாரத்தை கொள்வனவு செய்யும் ஒப்பந்தத்தில் நாம் அண்மையில் கையெழுத்திட்டோம். தெற்காசிய பிராந்தியத்தில் இன்னும் 3 அல்லது 4 வருடங்களில் குறைந்த மின்கட்டணத்தை கொண்ட நாடாக இலங்கை மாறும் என தாம் உறுதியளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சுற்றுலா சென்ற 2 வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரு சிறுவன் படுகாயமடைந்து கரவனெல்லா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக எட்டியோந்தோட்டை போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து ஹட்டன் கொழும்பு பிரதான வீதி எட்டியோந்தோட்டை ஹக்பொல்லாவ பகுதியில் சனிக்கிழமை மாலை நிகழ்ந்துள்ளது. கொட்டாவியில் இருந்து கித்துல்கல நோக்கி சென்ற கார் சாரதியின் தூக்க கலக்கமே விபத்திற்கான காரணம் என தெரிய வந்துள்ளது.
விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை எட்டியாந்தோட்டை போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் விபத்தில் 2 வாகனங்களுக்கும் பலத்த சேதமடைந்துள்ளது. சப்புஸ்கந்த போலீஸ் பிரிவில் துடப்பத்தால் தாக்கப்பட்டதில் 78 வயதையுடைய முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த கொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் ஒரு பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக சப்புஸ்கந்த போலீசார் தெரிவிக்கின்றனர். தாக்குதலை நடாத்திய சந்தேக நபர் 73 வயதுடைய பெண் என்றும் கொலை செய்யப்பட்ட நபர் பெண்ணின் வீட்டுக்கு வந்து அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது அந்த பெண் அவரை துடப்பத்தால் தாக்கி தள்ளிவிட்டதாகவும் பின்னர் அந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக பெண் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் சப்புஸ்கந்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சாரதியின் தூக்க கலக்கம் காரணமாக முச்சக்கர வண்டியொன்று வீதியில் இருந்து விலகி கான்கிரீட் தூணில் மோதி விபத்துக்கு உள்ளானதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவம் ககடஹஸ்திகளிய காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட கட்டுக்கெலியாவ பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதி ஒரு பெண் மற்றும் பின்புற இருக்கையில் பயணித்த 2 ஆண்கள் அனுராதபுரம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அந்த பெண் உயிரிழந்துள்ளார். உபில்தெனிய பகுதியைச் சேர்ந்த 43 வயதான பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை பெந்தோட்ட வராகன பிரதேசத்தில் சுற்றுலா களியாட்ட விடுதியில் உள்ள நீச்சல் தடாகத்தில் நீராட சென்ற நபரொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். 83 வயதையுடைய ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தற்போது சடலம் மாராவில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தொடுவாவ காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.